ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்துட்டு சிங்கிள் மதர் அப்படிங்கிற ஜேகோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். நான் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பேசுவேன், அதை கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன். ஸோ அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகேனா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் ஒரு அழகான நெட் சாரீ, நம்ம ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி ஒரு பர்பிள் கலர் சாரீ கட்டியிருக்கீங்க. அது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சாரியை அழகாக ட்ரேப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அது எடுக்க எடுக்க மடிப்பெல்லாம் அவ்வளோ அழகாக விழுந்துட்டுருக்கு. அழகாக கட்டிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கீங்க. அப்படியே திரும்பி பார்த்தா பெட்டில் 2 பேர். அதில் ஒரு பாப்பா வந்து அவள் பேர் வந்து ஈவா. ஈவா வந்து படுத்துருக்கா. குக்கி வந்து அவள் காலுக்கு ஸ்லிப்பர் போடுறது, அவளுக்கு பேண்ட்டு போட்டுடுறது, எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா. அவங்க 2 பேர் ட்வின்ஸ் தான். பட் குக்கி ரொம்ப பொறுப்பாக இருப்பாள். ஈவா வந்துட்டு கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பாள். ஈவா வந்து படுத்துக்கிட்டே ஃபோன் பார்த்துட்டே காலை ஆட்டிக்கிட்டே இருக்கா. குக்கி ஆனாலும் எதுவுமே சொல்லலை. அவன் பாட்டுக்கு பொறுமையாக அந்த ஷூவை போட்டுட்ருக்கான். ஈவா என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஈவா காலை ஆட்டாதாங்க பாரு, குக்கி உனக்கு ஷூ போட்டுட்ருக்கான்ல. அம்மா ஃபோன் பார்க்குறப்ப காலை ஆட்டுனாதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருக்கும். ஈவா காலை ஆட்டக்கூடாது அப்படின்னானே அவங்கள பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஒரு சவுண்ட் கொடுக்குறா. நீங்கள் சிரிக்கிறீங்க. குக்கி அம்மா பரவாயில்லம்மா அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து ஷூலாம் போட்டுட்ருக்கான். குக்கி இன்னும் நீவே ஷூ போட்டு கிளம்பலை. இல்லைம்மா நானே கிளம்பிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் பாப்பா பார்க்குறான். பாப்பா பக்கா ரெடி. அவங்கள பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் ஓகே அப்படி நான் சரி அப்படி சொல்லிட்டு அவனும் போய் அவன் வெறும் ஷர்ட்டு பேண்ட்டும் போட்டிருப்பான். இப்போ தான் அதுக்கு தேவையான கோட் எடுத்து போட்டுட்டு அவனோட ஷூலாம் போட்டுட்ருக்கான். அவன் ஷூ கட்டுற ஸ்டைலை பார்த்தோன்னே உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. நீங்கள் சிரிச்சிட்டு இந்த ஸ்டைலில் அவன் மட்டும்தான் கட்டுவான். பட் அப்படியே இருக்கான் என் தங்கம் அப்படின்னா. குக்கி உங்களை பார்த்து சிரிக்கிறா. ஈவா உங்களை பார்த்துட்டு அப்போ நான் நீ டைமண்ட்ரா தங்கம் அப்படின்னா 2 பேரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு ஓகேவா அப்படின்னா ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் அழகாக கிளம்பி வெளியே வரீங்க. யஷ்வின் அப்படிங்கிற பையன் நின்றுட்டுருக்கான். யஷ்வினை பார்த்தோன்னே அவளை தான் ஈவாவை கையிலே பிடிக்க முடியல. யஷ்வினா அப்படி சொல்லிட்டு அவள் வேகமாக ஓடுறாளிங்க. பாத்தியா குக்கி, நம்ம 2 பேத்தையும் அவள் மறந்துட்டா. இவ்வளோ நேரம் நம்ம தானே அவளை ரெடி பண்ணோம் அப்படின்னு. அதான் பாருமா அப்படி சொல்லிட்டு குக்கி உங்களை பார்க்குறா. நீங்கள் குக்கியை தூக்கிக்கிறீங்க. யஷ்வினும் ஓடி வந்து வேகமாக அவளை தூக்கிட்டு ஈவா என் பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படின்னு. ஐயோ யஷ்வின், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன் நம்ம 2 பேத்துக்கு ஹோட்டல் தனித்தனியாக போட்டாங்க, நான் உன் கூடயே வந்திருப்பேன் யஷ்வின் அப்படி சொல்லிட்டு அவள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்பா முடியல உங்கள் 2 பேரோட ட்ராமா அப்படின்னே யஷ்வின் உங்களை பார்த்து சிரிக்கிறா. நீங்கள் ஈவாவை பார்த்துட்டு நேற்று நைட்டை தான் அவனை விட்டு கூட்டிகிட்டு வந்தேன், மார்னிங் அவனை பார்த்துட்டேன், எதுக்குன்னு இப்படி பண்ணுற அப்படின்னு. ஆஹா எனக்கு யஷ்வினை விட்டு இருக்கவே முடியல, ஹீ இஸ் மை வேர்ல்டு அப்படின்னு. அம்மாவும் மை வேர்ல்ட் தான், பட் யஷ்வின் இஸ் மை ஹோல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை விரிக்கிறாள். யஷ்வின் சிரிச்சிட்டேன்னு ஐயோ என் தங்க குட்டி இப்படி சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக ஈவா ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அதுங்காட்டி குக்கி பார்த்துட்டேன் மாமா நான் அப்படின்னு வச்சு தங்க நீயும் தாண்டா அப்படி சொல்லிட்டு அவன் வேகமாக இங்கே குக்கியும் தூக்கி குக்கி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கும்போதே உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு உங்கள் மாமாவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஈவா ஜின்னா அம்மா ஃபோனு கொட்டு அப்படின்னு. இருடி பார்க்குறேன். அம்மா ஃபோனு கொட்டு ஜின்னிட்டே நானும் தான் அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு குதிச்சுட்டே இறங்கிட்டா. நீங்கள் சிரிச்சிட்டு இந்த அவங்க மாமாட்ட நீயே பேசு அப்படின்னு. அவள் ஃபோனை வாங்கிட்டு பார்க்குறா. ஜிந்தா ஜிந்தா அப்படின்னு. ஜிந்தான் பேசு அப்படின்னு. அவள் அட்டன் பண்ணிட்டு மாமா அப்படிங்கிறா. ஹே செல்லம் என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயோ மாமா நீ எங்கே இருக்க? நீங்கள் இன்னும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரல? மாமா வந்துட்டேன். உன் தங்கச்சி ரொம்ப லேட் பண்ணுறா. எனக்கு தெரிஞ்சு நான் அம்மா மாற்றணும்னு நினைக்கிறேன். வேகமாக கிளம்புறோம் அம்மா, பட் ஒயின் ரொம்ப லேட் பண்ணுறா அப்படின்னு. இங்கிட்டு ஜின் சிரிச்சிட்டு சீக்கிரமாக மதியம்லாம் ஈவா வேகமாக வரீங்களா? ஆமாம்மா யஷ்வின் வந்துட்டான், நான் காரில் சொல்லின்னு வந்துடுவேன் அப்படின்னு. சரி தாங்க சீக்கிரமாக வர அப்படின்னு. சரிம்மா அம்மா அப்படின்னோடனே ஜின் வந்துட்டு அமைதியாக இருக்கான். இந்தா எனக்கு தெரிஞ்சு மாமா உன்ட்டு தான் பேசணும்னு நினைக்கிது போல் அப்படி சொல்லிட்டு அவள் ஃபோனை கொடுக்குறா. நீங்கள் வாங்கிட்டு சொல்லுண்ணா அப்படின்னு. எங்கே எல்லாம் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோண்ணா. சரி சீக்கிரமாக வாங்க. சரிண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சுட்டீங்க.
இப்போ யஷ்வின் வந்து கார் ஓட்டிகிட்ருக்கான். பட் ஈவா எப்படின்னா யஷ்வினோட கழுத்தில் கட்டி பிடிச்சிட்டு அவன் மேலே நின்றுட்டு வந்துட்டுருக்கானுங்க. ஏய் யஷ்வின் ஏன் இப்படி பண்ணுற? அவளை இறக்கியாச்சும் விட என்கிட்டயாச்சும் கொடு. ஏய் போ கம்முனு என் பொண்டாட்டியை பிரிக்க பிரிக்க பார்க்குறான். டேய் யஷ்வின் இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி, ரோடை நல்லா தெரியுது அப்படி சொல்லிட்டு யஷ்வின் வர்றா. ஈவா வந்து சிரிச்சுட்டே யஷ்வின் ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணிட்டே இருக்கா. யூ யஷ்வின் இவ என்ன பண்ணுறா பாரு அப்படி சொல்லிட்டு, ஈவா பாரு ஃபேஸை மறைக்காத அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஈவாவை பிடிச்சி இழுக்கிறீங்க, வரவே மாட்டேங்கிறா. குக்கி வந்து உங்கள் மடியில் சமத்தா உட்காந்துக்கிட்டு, ஈவா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. அண்ணா எனக்கு யஷ்வினை பார்த்தோன்னே முத்து கொடுக்குறேன் தோணுட்டு நான் கொடுக்குறேன், ஆனால் நீயும் அம்மாவும் ஏன் அதை தண்டுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறா. குக்கி சிரிச்சிட்டேன்னு, நீ கம்முன்னு மாமா மடியில் உட்காந்துக்கோ, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு அவளும் மடியில் உட்காந்துட்டா. நீங்கள் இவனை பார்த்துட்டு உன்னால் மட்டும்தாண்டா அவளை கண்ட்ரோல் பண்ண முடியுது, விட்டுமா நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் சேட்டப் பண்ண அப்புறானே. ஐயோ அப்பா முடியலண்டா என்னால் அப்புறானே. உங்களை குக்கி வந்துட்டு சிரிச்சுட்டே ஹக் பண்ணுறா ஈவா. நான் அண்ணன் நாவரு அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து குதிச்சுட்டு வரா. நீங்கள் சிரிச்சிட்டேன்னு இவனை கட்டிப்பிடிக்க விட்டால் போதும் உடனே வந்துடும் அப்படி சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஹக் பண்ணுறீங்க. 2 பேரும் சிரிச்சுட்டே வந்து உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு யஷ்வின் வந்துட்டு சிரிக்கிறா. நீங்கள் யஷ்வினை பார்த்துட்டு என்ன அப்படின்னு, ஹாப்பியாக இருக்கியா? எனக்கு என்ன, 2 அழகு குழந்தைங்க லட்டு மாதிரி சந்தோஷமாக இருக்காது, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறான். நீங்களே சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டீங்க. ரீச் ஆனோடனே நீங்களே யஷ்வினும் தான் இறங்குறீங்களே தவிர ஈவாவும் குக்கியும் இறங்கலை. நீங்களே யஷ்வினை போகிறீங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி பயங்கர கும்பலாக இருக்குது. எல்லோரும் அவ்வளோ ஆரவாரமாக கத்திக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு யார் இதுன்னு தெரிலமா அப்படி சொல்கிறான். நீங்களே யஷ்வினும் வந்தோடனே பார்த்தா அந்த அப்படியே அந்த கேமரா ஃபுல்லாக உங்கள் சைடு திரும்புதுறீங்க. யஷ்வினா அப்படிங்கிற யஷ்வின் அப்படி சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். நீங்களே லைட்டாக சிரிக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே போகிறப்ப பார்த்தா அங்கே அவ்வளோ கும்பல் மறைச்சிட்டாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸ் தான். ஆரம் பார்த்துட்டு யாருடா தெரியலையே, ஆனால் எனக்கு என்னமோ பார்க்காது ஒயின் மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஒயின் அப்படி சொல்லிட்டு ஜின் வேமா தேடுறான். டே மண்டே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. சுகா இரு நான் பார்க்குறேன், நீ இருக்க ஹைட்டுக்கு தெரியுமா அப்படின்னு. ஜேகப் சரி நான் பார்க்குறேன், இருக்கிற அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப்போ பார்க்குறான். சுத்தமாக உங்கள் ஃபேஸ் தெரியவே இல்லை. யாருக்குமே ஒயினுக்கு தெரில அப்படின்னு. ஹயாங் உங்கள் தங்கச்சி தானே அப்படி சொல்லிட்டு ஜே கேட்குறான். என் தங்கச்சி தான்டா அப்படின்னு. ஆமாம் அவங்க இந்தியன்ஸுங்கல்ல, இங்கே அவளையும் இன்வைட் பண்ணியிருக்காங்கடா, அதனால தான் நாங்களும் தேடுறோம் ஆளக்கணும், அவள் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னானே. தெரிலையே அந்த பொண்ணு சாரீ கட்டியிருந்தாலும் பக்கம் அவ்வளோ கோஜியஸாக இருந்தால் தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படி சொல்லிட்டு ஜின்னு சிரிக்கிறான். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். சரி உள்ளே போகலாமா அப்படின்னு. போகலாம் அப்படின்னு. ஆனால் மற்ற 2 பேர் என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு பார்த்துட்ருக்காங்க. இவங்க 7 பேர் வந்து உட்காடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு சீட்டில் வந்துட்டு ஒரு பர்பிள் கலர் சாரீ கட்டி பொண்ணு உட்காந்துருக்கு. அதை பார்த்தோன்னே ஜின் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது ஒயின் தான் நினைக்கிறேன், இல்லை நான் ஒயினுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு. மற்ற எல்லோரும் இப்படி ரவுண்ட் டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் ஜின்னையே தான் பார்த்துட்ருக்காங்க. ஜின் கால் பண்ணுறா, நீங்கள் எடுத்துகிட்டு சொல்லுண்ணா அப்படின்னு. ஒயின் எங்கே உட்காந்துருக்குன்னு எனக்கு தெரியவே அப்படி சொல்லிட்டு ஜின் திருப்பி அவன் தலையை தூக்கி அங்கிட்டு தேடிட்டே தான் இருக்கான். எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அந்த சைல்ட் ஃபேஸை வச்சு லைட்டாக திருப்பி நீங்கள் கரெக்டாக ஜின்னை வந்து கேமராவில் பார்த்துட்டீங்க. டே அண்ணா அவனை கொஞ்சம் முன்னாடி தான்டா இருக்கேன், கேமராவில் இப்போ தான் உன்னை காட்டுறாங்க அப்படின்னு. அந்த பர்பிள் கலர் சாரி நான் தான் ஆடுறானே. பரவாயில்லையே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு சாரியெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன். இந்த குக்கி பையன் சாரீ கட்டு நின்னான், அவன் பேச்சை கேட்டு தான் சாரீ கட்டினேன் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு ஜின் லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரிண்ணா சரி நான் வைக்கிறேன் அப்படின்னானு. சரி குக்கி ஈவாவும் எங்கே? அவங்க வெளியே இருக்காங்கன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ளே கூப்பிட்டு வந்துடுவாங்கண்ணா அப்படின்னு. சரி நீ குக்கி இங்கிட்ட அனுப்பிடுறியா ஈவாவையும்? சரி நான் அனுப்புகிறேன் அப்படின்னாலே. சரி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜின்னு ஃபோனும் வச்சுட்டான். குக்கி ஈவாவுமா? குக்கி ஈவாவும் தான். கூப்பிட்டு வந்திருக்காளா அப்படி சொல்லிட்டு ஆரம்பி கேட்குறான். கூப்பிட்டு வந்திருக்கா. சுகா அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களாடா? நல்லா இருக்காங்கடா. இது வரைக்கும் நானும் பார்த்ததில்ல. குக்கி ஈவா ஃபோனில் வீடியோ காலில் பேசியிருக்கேன். அண்ட் வீடியோ கால்லையும் அவளும் 2 பேர் நிற்க மாட்டாங்க, அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. அப்போதைக்கு நான் பேசுவேன், வைன் பேசுவா. அதுக்கப்புறம் காலில் பேசியிருக்கேன் அவ்வளோதான்டா. நானே ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அப்படின்னானே. உங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஆயிடுச்சுடா அப்படின்னு. அவங்க எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் நடிக்கிறான். இப்போ எதுக்குன்னு எப்படி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஜின் பார்க்குறாங்க. ஆமாம் உங்கள் தங்கச்சின்னு எவ்வளோ அழகாக இருப்பாங்க, நீங்களே அவ்வளோ அழகாக, அப்போ உங்கள் தங்கச்சி எவ்வளோ அழகாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கும்போது நினைக்கவே நெஞ்சு வலிக்குது ஹயாங் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பயங்கரமாக நடிக்கிறான்.
சிரிக்கிறான். எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அத வந்து கேமராவில் சிரிக்கிறப்ப காட்டுறாங்க. நீங்கள் ஜின்னை காட்டுறப்ப பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு ஜேகப் காத்திருப்பாங்க. அதுக்காக டக்குன்னு கேமரா திரும்பி இருக்கும். நீங்கள் சிரிச்சிட்டே விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே யஸ்வின் உங்களை பார்த்துட்டு எங்கே அவங்க 2 பேரும் இரு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்பா சாமி முடியலடா ஒன்னி ஈவான்னு வச்சுக்கிட்டு இப்போ உனக்கு என்னடி பொறாமப்படாதடி அப்படின்னே ஃபர்ஸ்ட்டு நான் தான் ஃப்ரெண்டு பட் இப்போ அப்படியே டோட்டலி சேஞ்சுடு. ஃபுல்லாக ஈவா வாயை திறந்தாலே யஸ்வின்னாலே ஈவா, யஸ்வின் வாயை திறந்தாலே ஈவா வாயை திறந்தா யஸ்வின். முடியல என்னால் ஈவா யஸ்வின் சொல்லி எனக்கு பைத்தியம் பிடிக்குது தெரியுமா. ஒயன்னா குக்கின்னா ஒயன் அப்படி தானே நீங்கள் இருக்கீங்க. அது நாங்கள் வந்து உங்களை விட கம்மி தான். அதெல்லாம் வேறு பாண்டி எப்படி சொல்லிட்டு அஸ்வின் சிரிக்கிறான். நீங்களும் சிரிச்சிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவனை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தா கரெக்டாக ஈவா வந்துட்டு அந்த சைட்லேருந்து ஓடி வர்றா. யஸ்வின் அப்படி சொல்லிட்டு அவள் கத்திகிட்டே ஓடி வரா. அவள் கத்திட்டு ஓடிட்டு வர்றதாங்கிட்டு இருக்க எல்லா ஐடல்ஸும் பார்க்குறாங்க. வாவ் இந்த குழந்தை க்யூட்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இங்கிட்டு இருக்க இந்த வீமின் குக்கு தெரில, பட் அவனுக்கு 4 பேத்துக்கு தெரியுது ஈவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜின்னுக்கு. ஏன்னா அவள் வந்து யஸ்வின் கூப்பிட்டே வரா. பட் அவள் ஃபேஸ் தான் ஆல்ரெடி ஜின் பார்த்துருக்கான்ல. ஜேகப் பண்ணிட்டு யார் அந்த குழந்தை அழகாக இருக்குல்ல அப்படின்னே. ஏய் ஒயினோட குழந்தை அப்படின்னு. ஒயினோட குழந்தைய அப்படி சொல்லிட்டு 4 பேரும் பார்க்குறாங்க. ஈவா 2வது குழந்தை இவ தான் அப்படின்னானே. ஓ ஈவா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு வா க்யூட்டாக இருக்காள் அப்படியே ஒயின் மாதிரியே இருக்கா அப்படின்னானே. ஈவா பார்க்க ஒயின் மாதிரியே தான் இருப்பா அப்படின்னானே. ஈவா வந்து குடுன்னு ஓடி வரா. யஸ்வினை வேகமாக இருந்துச்சு போய் ஈவா தூக்கிட்டு பொண்டாட்டி அப்படின்னானே. ஐயோ யஸ்வின் செல்லம் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து கொஞ்சிட்டு இருக்கா. ஜின் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆத்தாடி என்னடா இந்த பிள்ளை இவனை பார்த்தோன்னே இந்த ஊருக்கு ஊருக்குது விட்டு அந்த கொஞ்சம் வளர்ந்துருந்தா இவனே கல்யாணம் பண்ணியிருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும். ஏன்னா வந்து அவனை அப்படி அவள் பார்த்தோன்னே எப்போதுமே அவள் வந்துட்டு யஸ்வின் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுவாள். அதே மாதிரி அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு அவள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இவனே கிஸ் வாங்கிட்டு பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். யஸ்வின் உட்கார்றா எல்லோரும் ஒன்று தான் பார்க்குறாங்க அப்படின்னானே. சிரிச்சுட்டே வந்து யஸ்வின் தூக்கிட்டு வந்து உட்கார்றா. எங்கே குக்கி அப்படின்னு கேட்குறீங்க. அவனா அம்மா அவனோட ஷூ வந்து லேஸ் கழண்டுகிட்டே இருக்குமா. அவன் வந்துட்டு ஆனால் நான் சொல்கிற மாதிரி கட்ட சொன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கட்டுற மாதிரி கட்டுவேன்னு சொல்லி கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தானா நான் கிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னானே. சொல்லாமல் வந்துட்டியா. அண்ணா வந்துடும்மா அப்படி சொல்லும்போது குக்கி வந்து வந்துட்டுருக்கா. நீங்கள் பார்த்துட்டு அப்பாடி வந்துட்டான் அப்படின்னானே. அதெல்லாம் அண்ணா வந்துடும் அப்படின்னானே. நீ தான் தொலைஞ்சி போயிடுவா அப்படின்னானே. பாரு யஸ்வின் நான் தொல்லைய மாட்டேன்ல அப்படின்னு. அச்சுவின் தங்கு நீ தொல்லைய மாட்டாடி அப்படி சொல்லிட்டு யஸ்வின் வந்து கொஞ்சிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. குக்கி வந்து கேப் போட்டிருக்கான். ஜின் பார்த்தோன்னுமே கண்டுபிடிச்சிட்டான் அது வந்து குக்கி தான் அப்படிங்கிறது. குக்கிடா அப்படின்னு. குக்கியா இங்கே தானே உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். டே என் தங்கச்சி பையன்டா அப்படின்னு. உங்கள் தங்கச்சிக்கு 2 குழந்தைங்களா. ட்வின்ஸு. ஃபஸ்ட்டு குக்கி அப்புறம் வந்து ஈவா அப்படின்னு. அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் ஒரு மாதிரி லுக்கே பயங்கரமாக இருப்பான் போல அப்படின்னு. ஃபேஸ் தான் இங்கேருந்தும் பார்க்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. சரி அப்புறமா கூப்பிட்டு வந்து காட்டு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவன் வந்து பாக்கெட்டில் கை விட்டு கேப் போட்டிருக்கான். அதில் வந்து அவன் ஆஃப் ஃபேஸே மறந்துச்சு. அந்த மாதிரி அந்த கேப் இழுத்துட்டு அவ்வளோ ஸ்டைலாக இருந்து வந்துட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க அந்த குழந்தை செம்மையாக இருக்கலாம் ஃபேஸ்லாம் மறைச்சிட்டு பாருங்க எவ்வளோ மாசாக நடந்து வரான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வாக்கிங் ஸ்டைல் ஒரு மாதிரி பயங்கர கெத்தாக இருக்கும். உங்களுக்கே தோணும் சம்டைம்ஸ் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே நடக்கிறான் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு குக்கியை பார்க்குறப்பெல்லாம் ஃபுல்லி உங்கள் ஹஸ்பண்ட் ஞாபகம் மட்டும்தான் வரும். அதாவது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா, ஹஸ்பண்ட் கிடையாது பாய் ஃப்ரெண்ட், அவங்க ஞாபகம் மட்டும்தான் வரும். ஏன்னா அப்படியே பார்க்க அச்சசல் மினி ஜெராக்ஸ் தான். செய்கிற செயலில் தான் அவன் செய்கிற ஒவ்வொன்று சாப்பிட்ற விதம் கூட அப்படி தான் இருக்கும். பட் ஈவா அப்படி இல்லை. ஈவா அப்படியே பார்க்க உங்களை மாதிரியே இருப்பாள். செய்கிற சேட்டை எல்லாம் நீங்கள் செய்கிறது தான். ஜின் எப்போதுமே உங்கள்கிட்ட என்னென்ன குறை சொல்கிறானோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஈவாட்ட பார்ப்பீங்க. நீங்கள் ஈவாட்ட அதெல்லாம் மாற்றி கொடி முடியாது. ஒரே வார்த்தை தான் உங்களை மாதிரியே பதில் சொல்லுவாள். நீங்கள் என்ன சொன்னாலும் முடியாது அப்படிங்கிற பதிலை நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்படியும் உங்கள் பொண்ணு ஈவா முடியாது அதுக்கும் சொல்லணும் முடியாது போ அப்படியே தான் சொல்லுவாள். பட் குக்கி நீங்கள் என்ன சொன்னாலும் ஓன்னு செய்வோம். உங்களுக்கு அதனாலே குக்கி வந்து கொஞ்சம் ஓவர் செல்லம். குக்கி வந்துட்டு ஸ்டைலாக இருந்தாலும் நீங்கள் குக்கி தூக்கி அதுக்கப்புறம் மடியில் உட்கார வச்சிட்டிங்க. உங்களை பார்த்துட்டு மம்மி எவ்வளோ தூரம் பாரு அவள் இன்னும் விட்டுட்டு ஓடி வந்துட்டா அப்படின்னு. சரி விட்றா அவள் அப்படி தானே அப்படின்னு. ஈவா நீ இப்படி பண்ணினா நான் அடிச்சிடுவேன். அண்ணா நான் சும்மா தான் நான் வந்தேன். இப்படி வந்து யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன். அம்மாவும் யஸ்வினும் என்னை பார்த்துட்டாங்க.
அதனால யாரும் என்ன தூக்க முடியாது. தைரியத்துல தான் நான் குடு 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 குடுன்னு ஓடி வந்தேன் அப்படின்னு நீங்க சிரிக்கிறீங்க. குக்கி பார்க்குறான். அம்மா பார்த்துட்டேன். நீ வீடியோ பண்ணி. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவனும் அமைதியா உட்காந்துருக்கான். இப்போ வந்து எல்லாருக்கும் அவார்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 4, 5 பேர் வாங்கிட்டாங்க. நீங்கள் எப்பவும் போல நீங்கள் யஷ்வின், ஈவா எல்லாருமே பேசிட்டே தான் இருக்கேன். ஜின் அப்பப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான். குக்கி இங்கே அனுப்பு, இங்கே அனுப்பு, இங்கே அனுப்புன்னு. நீங்கள் இரு நான் அவார்டு வாங்குறப்ப இவனை கூட கூப்பிட்டு போகிறேன். இவன் வாங்கி முடித்தோடனே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு. இல்லை குக்கி அனுப்பு அனுப்பு அனுப்புன்னு சொல்லி ஜின் கேட்டுகிட்டே இருக்கான். எல்லாமே ஈவாவையும் கேட்குறானுங்க. குக்கி அப்படின்னு சொல்லுமா அப்படி சொல்லிட்டு இவங்களை பார்க்குறா. ஈவா அம்மா என்ன அவன்கிட்ட மட்டும் சீக்கிரம் பேச அம்மா நான் அப்படி சொல்லிட்டு ஈவா வரான். ஈவா அம்மா சேலை கட்டிருக்கே இப்படி பண்ணாதே சேலை கலைஞ்சிரும். ஆஹா தூக்கு 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 அப்படி சொல்லிட்டு அவள் யஷ்வின் காலில் இருந்துட்டு காலை உதச்சி உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கானுங்க. யஷ்வின் அவளை ஒழுங்கா போடுறா. உன் பிள்ளை துள்ளுறாடி அப்படி சொல்லிட்டு பொண்டுட்டி துள்ளும் அது அப்படின்னு. ஆஹா யஷ்வின் என்ன அம்மட்டு கூட அப்படி சொல்லிட்டு அவள் துள்ளிக்கிட்டு இருக்கா. நீங்கள் போட்டுக்கிட்டு அவளை வாங்கிட்டு குக்கியை இறக்கி விட்டுட்டீங்க. குக்கி சிரிச்சுட்டே போய் யஷ்வின் மடியில் உட்காந்துட்டா. சொல்லு அவன்கிட்ட என்ன சொல்ல வந்து சொல்லு. உங்கள் ஜின் மாமா இருக்காரு. ஆமாம் ஜின் செல்லம் அப்படின்னு யஷ்வின் முறைக்கிறான். யஷ்வின் நீ ஃபர்ஸ்ட், ஜின் செகண்ட், ஆரம் தேர்ட், ஷுகா தேர்ட், ஜேகப் தேர்ட் அப்படின்னு. அதுன்னு அவங்களாம் 3 பேருமே தேர்டில் இருக்காங்க. அவங்களும் செகண்டில் சொல்லலாம். பட் ஜின் ஆல்ரெடி நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்கிறான். அவனுக்கு செகண்ட் சொன்னேன்னு தெரிஞ்சாலும் ஜின் கோச்சிப்பான். அதனால தான் நான் வந்துட்டு இப்படி சொன்னேன் சரியா. இல்லாட்டி எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஓகேவா அப்படின்னு யஷ்வின் சிரிக்கிறான். ஆனால் நான் தான் பொண்டாட்டி உனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறான். சரி யஷ்வின் ஃபர்ஸ்ட் மற்ற எல்லாரும் செகண்ட் ஓகேவா அப்படின்னு யஷ்வின் லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் ஐயோ ஈவா இங்கே அம்மாட்ட என்ன கேட்க வந்து சொல் இப்போ ஞாபகம் வந்துச்சு. நீ என்ன சொன்ன? உங்கள் ஜின் மாமா உன்னை கூப்பிட்றான் அவன்கிட்ட போறியா? ஜின் நீங்கள் வந்திருக்கானா அப்படி சொல்லிட்டா அப்படியே எந்திரிக்கிறா. ஈவா சேலை கட்டிக்கு ஈவா கலைக்காத ஈவா. ஜின் எங்க அப்படின்னு கரெக்டாக ஜின்னை கண்டுபிடிச்சிட்டாவா. மாமா ஜின் மாமா அப்படி சொல்லி கத்துறவங்க இருக்கும். அப்படியே பாய்ஸ் 7 பேரும் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. கேமராமெல்லாம் டக்குன்னு ஈவா மேலே ஃபோக்கஸ் ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஈவாவை இறக்கி அப்படியே ஃபேஸை மூடிட்டு இவோ என்ன பண்ணுற? அம்மா நீ தானே சொன்ன மாமான்னு நான் கூப்பிட்டேன் நான் போகிறேன் அப்படிங்கிறாடிங்க. இவோ அமைதியே இருடி அப்படி சொல்லிட்டு அப்புறம் அமைக்கப்படுக்கிறீங்க. கேமராவில் அதுங்காட்டி இங்கே மேலே வேறு ஸ்டேஜில் வேறு போட்டுட்டாங்க. இவன் வந்துட்டு மாமா ஜின் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டத எல்லாரும் மாமாவா இந்த குழந்தை என்ன கூப்பிடுது அப்படிதான் யோசிக்கிறாங்க. யாருக்கும் தெரில. ஜின்னுக்கு சிரிப்பு தான் வருது. இவனுங்க என்ன ஈவ கத்திட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்படியே ஜின் பார்த்துட்டே இருக்கான். ஜேகே பார்த்துட்டு அந்த குழந்தை அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்லான்னு. என் தங்கச்சி ரொம்ப க்யூட்டாக இருப்பா. அதே மாதிரி ஈவா அப்படியே என் சிஸ்டரை உரிச்சு வச்சுருக்கா அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து அதில் காட்டின ஈவாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுங்காட்டி வந்து அந்த வீடியோ வேறு எடுத்து கொடுத்துருப்பான். ஹயங்க இங்கே பாருங்க பார்த்து சரிங்க அப்படின்னு. சந்தோஷம்டா நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கா. அப்போ அவ்வளோ க்யூட்டாக ஒரு ஸ்மைலோட கூப்பிட்ருப்பா. அதை பார்க்க ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ கரெக்டாக ஸ்டேஜில் வந்து ஒயினுக்கு தான் அடுத்த அவார்டு அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே ஒயின் வந்து எந்திரிச்சு போகிறா. அவளோட வாக்கும் அவ்வளோ ஸ்டைலாக இருக்குது. அப்படியே பார்த்தா அவள் கையில் ஒரு சைடு வந்து குக்கி இருக்கான். அவனும் அப்படி தான் நடக்கிறான். இந்த சைடு ஈவோவும் அதே மாதிரி சேம் ஸ்டைலாக நடக்கிறான். எல்லோரும் வாவ் இந்த குழந்தையும் அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. யஷ்வின் வந்துட்டு ஈவா பின்னாடி சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கான். இப்போ வந்துட்டு யஷ்வினும் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கையில் ஈவா இருக்கான். அங்கிட்ட யஷ்வின் கையில் குக்கி இருக்கான். 4 பேர் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே பாய்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜின்னுக்கு வந்துட்டு பார்த்து ஒரு வழியாக உங்களை கரெக்டாக பார்க்குற லொக்கேஷனுக்கு வந்துட்டான். ஜின் பார்த்துட்டு இருக்கும்போது ஆரம் எப்படி எனக்கு எங்கேன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஆரம் சேரை நவுத்துறான். சுகா சேரை நவுத்துறான். ஜேகப்பும் சேரை நவுத்திட்டான். இவனுங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டானுங்கன்னா சேரை விட்டு எந்திரிச்சிட்டானுங்க. நாங்களும் பார்ப்போம்ட்டா யார் தான் ஜின்னோட தங்கச்சி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டானுங்க. எந்திரிச்சு அப்படியே இப்போ டேரக்ட் ஃபோக்கஸே எல்லாத்துக்கும் அங்கே தான் இருக்குது. கரெக்டாக வந்து ஒயின்ட்டு அவார்ட் கொடுத்துட்டு உங்களோட சாங்லாம் லிட்ரலி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஒவ்வொரு சாங்க்கும் ஒவ்வொரு மீனிங் சொல்லுவீங்களா அது எப்படி? அதுவும் உங்கள் லவ் பிரேக்கப் சாங் லவ் சாங் அதெல்லாம் வேறு லெவல் மேம் அப்படின்னு தேங்க்யூ அப்படி சொல்கிறான். உண்மையிலே உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியாஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு? நானும் லவ் பண்ணேன். பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபுல் கான்செப்ட் வச்சு எழுதுகிற ஒரு சாங்ஸ் தான் இப்போ நான் வந்துட்டுருக்குது எல்லாமே. யஷ்வின் இஸ் மை கசின். ஸோ இவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால தான் எப்போதுமே ஒயின் யஷ்வின் அப்படிங்கிற பேர் வெளிவருது. ஓ யஷ்வின் உங்கள் வாய்ஸும் வேறு லெவலாக இருக்கும் தேங்க்யூ அப்படின்னு. மேம் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கலாமா? பட் அன்வான்ட் கொஷின் எப்பவுமே ஸ்டேஜில் கேட்க மாட்டேங்க. இல்லை மேம் இது வாண்டடாகவே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு. வாண்டடாவா? ஓகே கேளுங்க. இந்த 2 குழந்தையும் உங்கள் குழந்தைங்களா? என் குழந்தைங்க தான். என் பையன் குக்கி, என் பொண்ணு ஈவா. ட்வின்ஸோ அப்படின்னு.
ட்வின்ஸ் தான். குக்கி, ஈவா அவ்வளோதான் அவளு. மேம் அப்புறம் போதுமே அவ்வளோ அவார்ட் பற்றி பேசிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க லேட்டாக சிரிச்சிட்டு, மேம் வெளியே இன்டர்வியூ இருக்குது நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஓகே அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே மேம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயின் வந்து அழகாக இறங்கி வந்துட்டுருக்கா. அப்படியே குக்கி பார்த்தா அவன் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ ஸ்மைல். மம்மி ஃபைனல் அப்படி சொல்லிட்டு உம்மா கொடுக்கலாம். ஈவா மம்மி நான் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஈவாவும் முத்தம் கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்க 2 பற்றி சிரிச்சிட்டே வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணை சிமிட்டவே இல்லை. அவன் ஐஸ் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் தலை குனிஞ்சாதான் தலை நிம்மறவே இல்லை. ஜங்கு கண்ணிலேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் கிளம்பிட்டுருக்கு. பட் ஜங்குக்கு தொடச்சிட்டு இருக்கான். ஜின்னுக்கும் வந்து கண்ணு கலங்குது. ஜின்னும் வந்துட்டு அவன் கண்ணையெல்லாம் அப்படியே தொடச்சிட்டே இருக்கான். சுகாவுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக சுகா கண்ணிலேருந்து தண்ணி வருது. இங்கிட்ட ஜேகோப்பும் அழுகிறான். சேம் டைம் ஆரமும் அழுகிறான். இதை பார்க்குற வீக்கும் ஜிமினுக்கும் ஏன் இவங்கெல்லாம் அழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஜங்குக்கு வந்துட்டு அவன் கண்ணை தொடச்சிட்டு ஹயாங்க ஏன் அழுவுறீங்க அப்படின்னானு. என்ன சொல்கிறேன்னே தெரிலடா. என் தங்கச்சி ஆனால் இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சுகா. ஆமாம் எப்படி இருந்த பொண்ணுல எப்படி மாறிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் திருப்பி வந்து அதே பிளேஸில் உட்காருறீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிடிஎஸ் வந்துட்டு அவார்ட் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க 7 பேர் ஏறி போகிறாங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து உங்கள் அண்ணன் வந்து ஒரு பாய் பேண்டில் இருக்கான்னு தெரியும். அவங்க 4 பேர் ஒன்றா இருக்காங்கன்னு தெரியும். பட் மற்ற 3 பேர் யார் அப்படிங்கிறது தெரியாது. 7 பேர் அப்படிங்கிறது தெரியும். உங்கள் அண்ணா எப்போவுமே வந்துட்டு நேம்லாம் மென்ஷன் பண்ணுவான். பட் எப்படின்னா அருந்தவாள் பையன், கடைசி பையன், சேட்டை பையன் அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணுவானே தவிர அவங்க பேரையே சொல்ல மாட்டான் அவங்க அண்ணன். அப்படி தான் இருக்கும். அந்த 7 பேர் வந்துட்டு இப்போ ஸ்டேஜில் ஏறிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆனால் அந்த 4 பேர் ஏறுற வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏறுறப்ப ஏறுறப்ப வந்துட்டு ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பேர்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வி அப்படின்னு ஓடுது. நீங்கள் பார்த்துட்டு ஓ வியா ஆமாம் அண்ணன் சொல்லிச்சுல்ல இது கிம்னு சொல்லிட்டு பின்னாடி ஏதோ பேர் சொல்லிச்சிங்க ஞாபகம் இல்லை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டுருங்க. அதுக்கப்புறம்ட்டு ஜிமின் ஏறான். பாக் ஜிமின். இந்த பையன் க்யூட்டாக இருக்கான்ல அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. ஈவா வா மம்மி அந்த பையன் அழகாக இருக்கான்ல அப்படின்னா நீங்கள் ஈவாவை பார்த்து சிரிக்கிறீங்க. அஸ்வின் நானே அப்படி சொல்லிட்டு ஈவாவை திருப்பிட்டா. மாமா நீயும் அழகுதான் பட் அந்த பையன் அவ்வளோ அழகாக இருக்கான். அதுவும் வர மாமாவுக்கு பின்னாடியே போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மாமா ஃப்ரெண்டாக நான் மாமாட்ட ஃபர்ஸ்ட் அவங்க டீட்டெயில்ஸ் விசாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு ஈவா சரியான பிள்ளைகளாக வரப்பட அப்படின்னு மாமி அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து ஈவாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஜே பார்க்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவார்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்களும் உட்காந்துட்டாங்க. நீங்கள் ஈவாவை பார்த்துட்டீங்க. அவள் பயங்கரமாக வாய்ப்புடுறா. அவள் வந்து ஆரம் பார்த்ததுலேருந்து ஒரு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அவன் அப்படியே ஃபோன்லேயே பக்கம் அப்படி இருப்பா மம்மி இப்போ ஜொம்மையாக இருந்தால் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வர்ணிச்சிட்ருக்கா. வெய்ய பார்த்துட்டு ஓ ஆச்சா பாப்பா என்னது ஆக்சன் பாப்பா அப்படின்னு ஓ ஹேண்ட்ஸமாப்பா அப்படிங்கிறீங்க. அவங்கள பார்த்து சிரிக்கிறா. யஷ்வின் ஐயோ சொல்ல தெரியாத வரலாம் சொல்லி கொடுத்து காமெடி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் மாற்றுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. எல்லோரும் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கும் போது திரும்பி ஜின்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்க்குறீங்க. உங்கள் அண்ணா வந்துட்டு குக்கி ஈவாவையும் அனுப்பு 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 அனுப்புன்னு ஒரு 10 மெசேஜ் அனுப்பிட்டானுங்க. குக்கி ஈவாவை கூட்டிகிட்டு மாமாட்ட போறியா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குக்கி வந்து ஈவா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு எல்லாருமே கையை பிடிச்சி வா க்யூட்டாக இருக்கும் பேர் என்ன அடிக்கிட்டுன்னு அம்மா தான் ஸ்டேஜில் சொன்னாங்கல்ல உங்களுக்கு கேட்கல அப்படி சொல்லி ஈவா கேட்குற. குக்கி சிரிச்சிட்டு ஈவா அப்படி பேசக்கூடாது ஈவா குக்கி அப்படின்னு ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவா வந்துட்டு எல்லாட்டும் சண்டை போடுற மாதிரி தான் பேசுகிறா. குக்கி வந்துட்டு இப்படி பேசாதன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஜின்கிட்ட வந்துட்டாச்சு. ஜின்கிட்ட வந்தோன்னே ஈவா மாமா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணிட்டு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தெரியுமா அவ்வளோ அழகாக இருப்பேன். நான் எப்போவுமே சொல்லுவேன் அம்மாட்ட ஃபோனில் மாமா அவ்வளோ அழகு பட் மேலில் மாமா என்ன அழகு அப்படி சொல்லிட்டு அவள் கையை விரிக்கா. குக்கி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். குக்கி எப்படி இருக்க மாமா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னானே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவா வந்துட்டு ஆரம் வாங்கிட்டான். ஓ செல் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பியும் கொஞ்சிட்ருக்கா. சுகாட்ட போயிட்டு ஒச்சு பொண்ணுக்குட்டி எம்பத்தி அழகாக இருக்கா அப்படி சொன்னானே. பொண்ணுக்குட்டியானா அம்மா நீ பொண்ணுக்குட்டி என் செல்ல பொண்ணுக்குட்டி அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜேக்கப்ட்ட போயிட்டு அச்சோ தங்க பையன் என்னச்சு பையன் அப்படின்னு இவ்வளோ நேரம் கழிச்சு லாஸ்ட்டாக தான் என்கிட்ட வர தோணியிருக்கா. ஐயோ என் தங்க குட்டி எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்குமா அதான் கடைசியாக வந்து உங்ககிட்டே இருக்கலான்னு வந்து அப்படி சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிட்டு ஏமா வந்துட்டு ஜேகோப் படியிலே உட்காந்துட்டா. வீ பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு ஓ ஆச்சு பாப்பா அப்படின்னு இங்கிட்ட இருந்து குக்கி பார்த்துட்டு ஹேண்ட்ஸம் மாம்பா அப்படின்னு ஹேண்ட்ஸம்மாப்பா ஐயோ ஓ ஓகே நீ அமைதியாரு உன் பேர் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. வீன்னு கூப்பிட்றியா அப்படின்னு வீ அழகாக இருக்க தெரியுமா நான் ஸ்டேஜில் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சுது நீ அவ்வளோ அழகு அப்படின்னு ஓ அப்படி அவள் சொல்லிட்டு வீ கேட்குறான்.
அப்படின்னு குக்கி வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். என்ன குக்கி அமைதியாக இருக்க? ம் அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு குக்கி லைட்டாக சிரிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு குக்கி ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜின் சிரிச்சிட்டு. ஆமாம், இவன் ரொம்ப மெச்சூரிட்டி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஈவா அப்படின்னு. ஆ அப்படிலாம் இல்லை, ஈவா இட்ஸ் டூ மெச்சூ அப்படின்னு குக்கி சிரிச்சிட்டு. மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறேன். எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜின் வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினை தான் பார்த்துட்டு, ஓ நீ பார்க்க அழகா நல்லா குழுக்குன்னு இருக்க அப்படி சொல்லிட்டு வேகமாக ஜிமின்கிட்ட போயிட்டான். என்கிட்ட தானே இருக்கேன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஜேக்கப் கேட்குறேன். இது மாமா கொஞ்சிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக போயிட்டு, ஓ நீ அவ்வளோ அழகாக இருக்கில்ல அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜிமின் சிரிச்சிட்டே வந்து அவனும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அமைதியாக குக்கியை பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கை பார்த்துட்டு, நீ யார் அப்படின்னு கேட்குற ஜங்குக் பார்த்துட்டு. ஜங்குக், ஓ நான் உன்னை ஸ்டேஜில் கூட பார்க்கல தெரியுமா, அதுங்காட்டி நான் இந்த பையன் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா போச்சு. அதுக்கப்புறம் நான் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். யஷ்வின் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் யஷ்வின் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறான். அதான் நான் வந்து யஷ்வின் பொண்டாட்டியான், ஸோ நான் யாரையும் இப்படி சொல்லக்கூடாது சொல்லி யஷ்வின் சண்டை கட்டுவான் அப்படின்னு ஆரம் சிரிச்சிட்டு. யஷ்வின் பொண்டாட்டியா அப்படின்னு. யஷ்வின் என்ன பொண்டாட்டி கூப்பிடுவான், நான் யஷ்வின் மாமா கூப்பிடுவேன். அதனால யஷ்வினுக்கு நான் யாரை பார்த்தாலும் அவ்வளோ பொசிசிவ் ஆவான் தெரியுமா, உனக்கு டென்ஷன் ஆகும். நான் அவனை மட்டும்தான் பார்க்கணும், அவனை மட்டும்தான் கொஞ்சம். இதுதான் யஷ்வினோட பாலிசி அப்படின்னு. ஓ அப்படி யார் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறா சுகா. ஓ யஷ்வினுக்கு பாலிசிலாம் இருக்கும் அப்படின்னு. யஷ்வினே கிட்ட வந்து இந்த கான்ட்ராக்டாகவே போட்டிருக்கான், நான் கூட சைன் போட்டிருக்கேன் அப்படின்னு. சைன் போட்டு அப்படி சொல்லிட்டு ஜேக்கப் கேட்குறான். சைன் போட்டேன் அப்படின்னு சொல்லி குக்கி சிரிச்சிட்டே வந்துட்டு. அவள் யஷ்வின் கூட நிறைய விளையாடுவாள். ஸோ அவளும் யஷ்வினும் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, அதுதான் இது அப்படி சொல்லிட்டு குக்கி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஓ அப்படி சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவள் ஜங்குக்கு பார்த்துட்டு, சொல்லு நீ உன் பேர் என்ன சொல்லு ஃபஸ்ட்டு. ஜங்குக்கு அப்படின்னா, ஓ நான் உன்னை உன் பேரில் எங்கள் அண்ணா பேர் வருதா அப்படின்னு. உன் பேர் ஜங்குக், இவன் பேர் குக்கி அப்படின்னு. ஓ உன் பேர் குக்கியா? எல்லாம் அவன் பேர் அப்படின்னா அவன் பேரை சொல்கிறான். ஓ ஜியான்யூல், என் பேர் ஜியான்யூல். நான் என்னை வந்துட்டு எல்லோரும் குக்கின்னு கூப்பிடுவாங்கள, அதனால என் பேரே அவளுக்கு தெரியாது அப்படின்னு. நான் வந்து ஜியான் யஷ்வின் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஓ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். ஜின் அதுங்காட்டி, ஜியான் யஷ்வின், ஏன் அம்மா சொல்லலையா? உங்கள் அம்மா சார் நம்ம சொன்னதே இல்லை. ஓ நான் ஜியான் யஷ்வின், அவன் வந்து ஜான்யூல், பட் அவன் குக்கி அப்படின்னு. ஓ சரி அப்படி சொல்லிட்டு ஜின் பார்த்துட்ருக்கான். ஆமாம் மாமா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஓ சார் நேம் கிம் சோக்சின், அதான பேர். கிம் சோக்சின் தான் அப்படின்னு. ஏன் நம்ம 2 பேத்துக்கும் வேறு இருக்கு மாமா அப்படின்னு. அது அப்படி தான் மாறுமா, சரி மாமா அப்படி சொல்லிட்டு அவள் குக்கியை பார்த்துட்டு, குக்கி அம்மாட்ட போகலாம் குக்கி, போதும் குக்கி அப்படி சொல்கிறான். பேசி முடிச்சிட்டியா அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறான். முடிச்சிட்டேன் குக்கி, போகலாமா அப்படின்னு குக்கி பார்த்துட்டு, போகலாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து இறங்கிட்டு வந்து அவன் தங்கச்சி வந்துட்டு இப்போ ஜிமின் மடியில் தானே இருக்கான், அங்கேருந்து இறக்க வரான். ஜிமின் இரு நான் இறக்கி விட்றேன் அப்படி சொல்லிட்டு இறக்கி விட்டு, இங்கே இருக்க மாட்டியா இவா? இருப்பேன் அண்ணா, ஒயனும் யஷ்வினும் நான் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க, நான் தான் போய் அவங்கள பார்த்துக்கணும், அதுதான் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டுருக்கான். உங்கள் அம்மா பேரே ஒயன்தான் அப்படின்னு. ஆமாம் அம்மா பேர் ஒயன்தா, மாமா பேர் ஜின், அதுக்கப்புறம் ரெம், அதுக்கப்புறம் ஜேக்கப், அப்புறம் சுகா பொண்ணுக்கிட்டி அப்படின்னு. ஓ சுகா பொண்ணுக்கிட்டி, அப்புறம் ஜிமின் மாமா, அப்புறம் வந்துட்டு சொல்லிட்டு வி பார்க்குற வி மாமா, உங்களே நான் மாமான்னு கூப்பிடுவா அப்படியே. ஜங்கு பார்த்துட்டே இருக்கா, எதுவுமே சொல்லலாம். ஓ நான் எதுவும் சொல்ல வேணாமா, சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் க்யூட்டாக நடந்து போயிட்டுருக்கா. ஜங்குக்கு அதை பார்க்க அப்படியே குக்கி பார்க்க நம்மள மாதிரியே இருக்கான், கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லை. பட் எப்படி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. சீக்கிரமாக 2v2 பாடுறேன், எனக்கு வளரவே ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் கட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே பாய், ஐ லவ் யூ.